வணக்கம் நேர்களே, மெய்வெளியின் சமூக வழி நிகழ்ச்சிக்கு அன்போடு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். சமூகம் தொடர்பான பல விடயங்களை, பல பரப்புகளை நாங்கள் கடந்த வாரங்களில் பார்த்திருக்கின்றோம். இந்த வாரமும் கூட இளையவர்களோடு சேர்ந்து ஒரு அலசல், ஒரு போக்கு, அவர்களுடைய சிந்தனை எவ்வாறு த தற்கால சூழலில் அவர்களுடைய சிந்தனை இருக்கின்றது என்பதை அவர்களோடு கலந்துரையாடுவதற்காக இன்று அவர்களை அழைத்திருக்கின்றேன். பெரும்பாலும் இந்த லாக்டவுன் காலங்களில் அவர்களுக்குள் பலவிதமான சவால்களை அவர்கள் சந்திக்க நேர்ந்திருக்கின்றது. கல்வி சார்ந்தும், பெற்றோரோடு தங்களுடைய வாழ்வு சார்ந்தும், கருத்து பரிமாற்றங்கள் சார்ந்தும் அவர்களுக்கு இடையில் பல சவால்களை சந்திக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இந்த இளையவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய மன உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு, பெற்றோர்களாகிய நாங்கள் புரிந்து கொள்வதற்கு, அவர்களோடு பேசுவதற்காக மூவரை இன்று அழைத்திருக்கின்றேன். அன்புக்குரியவர்கள் எல்லோரும் ஒரே தரத்தில் தான் படிக்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன். பார்கவி, சனுஷா இவர்களோடு சேர்ந்து மிஷலின் மூவரையும் அன்போடு அழைத்துக் கொள்வோம். வணக்கம் மூவருக்கும். வணக்கம் ஆண்டி. வணக்கம். வணக்கம். புன்னகை பூக்கின்ற முகங்களை பார்க்க, சிரிச்சபடி இருக்கிறத பார்க்க சந்தோஷமாக இருக்கு. 3 பேரும் எல்லாருக்கும் சில பேருக்கு எக்ஸாம் முடிச்சிருக்கு, சில பேருக்கு எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கு. சரியான ஸ்ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் நானும் கூப்பிடுறேன். அப்பதான் சரியான மனப்பதிவை உங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கொள்ளலாம். சரி, நாங்கள் இந்த லாக்டவுன் காலங்கள்ல பொதுவாக எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ சேலஞ்சஸ் உங்களுக்கு நிறைய இருக்கு. இருந்த போதிலும் இந்த லாக்டவுன் காலத்துல எப்படியான தாக்கங்கள், எப்படியான சேலஞ்சஸை நீங்க ஃபேஸ் பண்ணீங்களன்றதான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவதாக நாங்கள் இப்ப லாக்டவுன் காலத்துல ஆன்லைன் எஜுகேஷன் என்று வரும் பொழுது, அந்த ஆன்லைன்ல நீங்க படிச்ச காலத்துல உங்களுக்கு எப்படியான ஸ்ட்ரகிள் இருந்தது? அந்த ஆன்லைன் எஜுகேஷன் உங்களுக்கு எப்படியான தாக்கத்தை செலுத்திருந்தது சனுஷா? எனக்கு என்ன வந்ததுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஃபுல் கூட சொல்ல முடியாது. ஸோ இயர் 12 பார்க்கல ஹாஃப் ஆஃப் த ஸோ மார்ச்லயே அவங்க லாக்டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்பதான் நாங்க மெல்ல மெல்லமா இயரை எண்ட் பண்றோம். ஸோ அப்பைக்குள்ள எங்களுக்கு அப்ப தெரியல, ஓகேன்னு விட்டுட்டோம். அப்புறம் A2க்கு போய்க்கல தான் ஐயோ ஏஎஸ் இன்னும் முடிக்கல. ஸோ அந்த A2ல சொல்லி கொடுக்குற ஸ்டாஃப் சொல்லி கொடுக்காம அவங்க A1 ஸ்டில் சொல்லி கொடுத்து கொண்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகைகள ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னன்னா நாங்க ஃபர்ஸ்ட் இயரும் படிச்சு கொண்டும் செகண்ட் இயரும் படிச்சு கொண்டு இருக்கல அப்ப கஷ்டத்தை பாக்குறேன் நாங்க. பட் ஓரளவுக்கு இப்போ மேனேஜ் பண்ணி வந்து கொண்டிருக்கிறோம். இனி எக்ஸாம்ஸ்ல தான் தெரியும் எப்படி போய் கொண்டிருக்குதுன்னு. பையா நீங்க அந்த காலத்துல உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்களை புஷ் பண்ண இல்லையா? படியுங்கோ, நீங்க இதை விட போறீங்க, இந்த கேப்புகளை நீங்க ஃபில் பண்ணணும், அப்படி ஒரு ப்ரெஷர் அல்லது ஒரு அழுத்தம் உங்களுக்கு இருந்ததா? எந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த படிக்கிறதுல அவ்வளவு புஷ் பண்றது இல்ல, இந்த ஃபோர்ஸ் பண்றது இல்ல. ஏழமான அளவு நான் தான் நல்ல ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பேன். நான் எக்ஸாம்ஸ் போய்க்கலாம், எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற மாதிரி சொல்லுவேன். ஐ ரிமெம்பர் அம்மா அப்பாவே சொல்லுவாங்க செய்யக்கூடியதை செய்யிட்டு வரணும் மாதிரி. அவங்களுக்கு அப்ப ஈஸியா இருக்கும் சொல்ல முடியும். எங்களுக்கு நல்லா செய்யணும் என்ற அப்பவும் ஆசைதான். இட்ஸ் அம்மா அப்பால அவ்வளவு ஸ்ட்ரெஸ் வரையில. பட் டீச்சர்ஸ் அப்பப்ப கொஞ்சம் புஷ் பண்ணி கொண்டே இருந்தவங்க. அண்ட் இட் வாஸ் ஜஸ்ட் ஹார்ட். திஸ் இயர் எங்களுக்கு ரொம்ப ஹார்டா இருந்தது, இன்னும் இருக்குது சொல்ல போனோம்டா. என்னோட ஏர்லி எக்ஸாம்ஸ் இருக்கலையே இருக்கணும் ஆக்சுவலியா இந்த இயர். பட் எங்களுக்கு அதை விட்டுட்டு we have like 30 exams altogether இந்த A-level grade எடுக்கிறதுக்காக. ஸோ அந்த வகையில நிறைய கஷ்டத்தையும் புது புது பேரியர்ஸை பார்த்து வரோம் பேசிக்லி. பெரிய சவால்களை சந்திக்கிறது தான் வாழ்க்கையை வெற்றிகரமாக, அதில் நீங்க எடுக்கிற முடிவுகள் தான், அதுல உங்களோட டிசிஷன் தான் அந்த மூட வாழ்க்கையை சரியாக தீர்மானிக்கிற வாழ்க்கையாக இருக்க போகுது. மிஷலின், உங்களுக்குரிய சேலஞ்சஸ் இந்த லாக்டவுன் காலத்துல நீங்க உங்களுக்கு அது சேலஞ்சா இருந்ததா அல்லது நீங்க ஈஸியா நீங்க அதை எடுத்துக்கொண்டீங்களா? எப்படி உங்களுடைய டைப் எப்படி? ஸோ துவக்கத்துல லைக் கஷ்டமா இருந்தது. எந்த டீச்சரும் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸும் சந்திக்க இல்லாது. அம்மா அப்பா வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ அம்மா அப்பா காலமா 7 மணிக்கு போயிட்டு போயிடுவாங்க, வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ நானும் தம்பி தான் தனியா போயிட்டு நிக்கணும். ஸோ நாங்களே மோட்டிவேட் பண்ணணும். எங்க ஸ்கூல்ல ஆன்லைன் லெசன் செய்யல. ஸோ நாங்களே தான் படிக்கணும், லேர்ன் பண்ணணும் content. and obviously year 13 content அது கஷ்டம். ஸோ நாங்களே மோட்டிவேஷன்
கீப் பண்ணி அப்படிதான் நாங்க செய்தோம். உங்களுக்கு இப்ப பள்ளிக்கூடம் ஸ்டார்ட் பண்ண பிறகு உங்களுக்கு அது ஈஸியா இருந்தா? நீங்கள் எல்லாத்தையும் அந்த விட்ட இடங்கள எல்லாம் கேப் எல்லாம் ஃபில் பண்ணக்கூடிய மாரி இருந்ததா? இல்லாட்டி நீங்க அங்க ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு ஸ்ட்ரகிள் இருந்ததா? துவக்கத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனா டீச்சர்ஸோட கதைக்கிற நேரம், என் ஃப்ரெண்ட்ஸோட கதைக்கிற நேரம், ஐ திங்க் ஒரு கிழமையால லைக் கிளியர் பண்ணிட்டோம். லைக் அந்த டவுட்ஸ் அண்ட் எவ்ரிதிங். ஒரு 1 வீக்ல எல்லாம் கிளியர் பண்ணிருக்கிறீங்க. அப்ப கிளவரான கேர்ள் தான் நீங்க. அவ்வளவு. பார்கவி, நீங்க உங்களுக்கு இந்த எக்ஸாம் வீட்ல இருந்த காலத்துல எப்படி நீங்கள் உங்களுடைய எக்ஸாமுக்கு உங்கள ப்ரிப்பேர் பண்ணீங்க? பல பேருக்கு இந்த லெஸ் மோட்டிவேஷனா இருந்திருப்பினும், இந்த காலத்துல எங்களுக்கு எக்ஸாம் நடக்குமோ, நடக்காதோ, எங்களுக்கு சரியான இது கிடைக்குமோ, எக்ஸாம் இல்லையேன்னு சொல்றாங்கன்னோனே சில பேர் புத்தகத்த மூடி வைக்கிறார்களும் இருந்திருக்கணும். அப்ப உங்களுடைய டைப் என்ன? எப்படி நீங்கள் உங்களுடைய லெஸ் மோட்டிவேஷனா இருந்தீங்களா? இல்லாட்டி உங்களுக்கு ஒரு ஊக்கம் இருந்ததா? நீங்களாக உங்களை ஊக்கப்படுத்திக் கொண்டீங்களா? இல்ல எங்களுக்கு வந்து அன்சர்டனிட்டி இருந்தது கணக்கு. பிகாஸ் எங்களுக்கு எக்ஸாம் நடக்குமோ நடக்காதோ. பட் அந்த கன்ஃபியூஷன்லயே வந்து இயர் 12 எண்ட்ல நாங்க ஸ்கூலுக்கு திருப்பி போய் செப்டம்பர்ல ஒரு மேபி எங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுதுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. பட் திருப்பி ஜனவரியில அப்படி போட்டோடனே ஐ வாஸ் ஷாக். பிகாஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிடல. நான் நினைச்சுன்னா நாங்க திருப்பி பேக் டு நார்மல் அட்லீஸ்ட் ஒரு எக்ஸாம் நடக்கும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிடுறேன். பட் அப்படி நடக்காதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் நீங்க சொன்ன மாதிரி டியூரிங் லாக்டவுன் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பிகாஸ் மோட்டிவேஷன் நீங்க எதுக்கு படிக்கிறீங்க, இட்ஸ் வெரி ஹார்ட் டு டிஃபரன்ஷியேட் உங்களோட சோஷியல் லைஃப் அண்ட் படிப்பு. இட்ஸ் வெரி ஹார்ட் பிகாஸ் எல்லாமே உங்களோட ரூமுக்குள்ள படிக்கிறதும் உங்களோட ரூமுக்குள்ள லைக் ஆன்லைன். இப்போ லெசன்ஸ் இப்போ நீங்க ஸ்கூலுக்கு போய் வந்தா பிறகு உங்களுக்கு படிக்கிறது வேற. பட் ரூமுக்குள்ள இருந்தே படிக்கிறது லைக் நான் வந்து கீழே வந்து படிக்கிறேன் சம்டைம்ஸ். பிகாஸ் எனக்கு ரூமுக்குள்ள இருந்தே போர் அடிச்சிடும் அப்படி ஃபுல்லாவே. ஸோ பட் எனக்கு வந்து somehow மோட்டிவேஷன், அம்மாவோட மோட்டிவேஷன் இஸ் ஃபைன், யூ கேன் டூ இட். எல்லாரும் தான் எப்படி போய் நான் மட்டும் இல்லை. ஸோ என்ன மாதிரி கணக்கு பேர் இருக்கு. நான் குவிக்கா ஸ்ட்ரெஸ் ஆயிடுவேன். ஸோ பட் அம்மா somehow மோட்டிவேஷன் தந்து ஐ வாஸ் ஏபிள் டு டூ இட். யா சரி, இப்ப உங்களுக்கு இந்த எக்ஸாம் வரைக்கும் இப்ப லாக்டவுன் காலத்துல பேரண்ட்ஸ் வந்து சரி சில பேருக்கு நடக்காதுன்றே யோசிச்சிருந்திருப்பாங்க, சில பேருக்கு நடக்க முடியும் யோசிச்சிருப்பாங்க, சில பேருக்கு பதட்டப்பட்டு கொண்டு இருப்பினும் எங்களோட பிள்ளைகளுடைய கல்வி எங்க போகுதுன்ற ஒரு பதட்டம் எல்லா பேரண்ட்ஸுக்கு, எஸ்பெஷலி எங்களுடைய தமிழ் பேரண்ட்ஸுக்கு இருக்கு. அவங்களுக்கு கல்வி ஒன்றுதான் எங்களுடைய மெயின் டார்கெட்டா இருக்கும். எங்களோட பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்க வேணும், முழுமையாக கொடுக்க வேணும். அப்ப அதுல இந்த காலங்கள் விடுபட்ட உடனே இந்த ஸ்பெஷலா பாதிக்கப்பட்டது அல்லது தாக்கத்துக்குள்ளானது உங்களுடைய பேட்ச் தாத்தா இருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸாமுக்கு கிட்ட இருந்த பிள்ளைகள் அந்த வகையில அந்த பேரண்ட்ஸுக்கு நிறையவே எதிர்பார்ப்பு இருக்கும். எங்களோட பிள்ளைகள் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும், நாங்களும் ப்ரௌடா சொல்ல வேணும், எங்களோட கம்யூனிட்டியில அதை ஷேர் பண்ணணும்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குமா? அந்த எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு எப்படியான எக்ஸ்பெக்டேஷன் உங்களோட பேரண்ட்ஸுக்கு இருந்தது? அதுக்கு உங்களுக்கான எதுவும் ப்ரெஷர் அல்லது உங்களோட சப்போர்ட்டா இருந்துச்சுமா, அல்லது அவன் ப்ரெஷர் உங்களுக்கு கஷ்டமா இருந்ததா இந்த எக்ஸாம் பீரியட்ல உங்களை நீங்க படிச்சு கொள்றதுக்கு அல்லது உங்களை சமநிலையா ரிலாக்ஸா கொண்டு போறது? என்ன ப்ராப்ளம் என்றா இப்போ நீங்க சொன்ன மாதிரி இஸ் வெரி ப்ரெஷர். இப்போ நீங்க முதல் பார்க்கவியோட கதைக்கும் போது ஸோ எக்ஸாம் இருக்குமா இல்லையா அந்த வகைகளை எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருந்தது. ஸோ நியூஸ்ல சொல்லுவாங்க இப்படி ஜிசிஎஸ்சிஸ் A levels this year 2021 கேன்சல்டு. ஸோ நாங்க அந்த நம்பிக்கையில ஓகே கொஞ்சம் சில் பண்ணிட்டு சரி ஸ்கூல் தொடங்கின உடனே they were like no exams are still going ahead என்று சொல்ல உடனே we were just கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருந்தது. எங்களோட வச்சு ஃபுல்லா ஆட்டிட்டாங்க. என்னண்டா முதல்ல சொன்னவங்க இல்ல இருக்காது, and then they go in the system of is teachers assessment உண்டு. ஆனா அது கூட இப்ப சீரியஸான லெவல்ல தான் நம்ம கிரேட்ஸ் கொடுக்க போறோம். நம்ம எனிவேஸ் டீச்சர்ஸ் அசஸ்மெண்ட்னு வச்சோம். அண்ட் இப்ப நீங்க கேட்டீங்க அந்த பேரண்ட்ஸ் எப்படி அவங்க லைக் உங்களுக்கு கிரேட்ஸ் அவங்களோட பெருமை அந்த வகையிலேயே நிறைய ப்ரெஷர் இருக்குது. ஏனெண்டா இப்போ எங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நார்மலா 7 எக்ஸாம்ஸ் இருக்க வேண்டியது. ஆனா நாங்க இந்த ஜனவரி தொடக்கத்துல இருந்து நாங்க இப்போ எக்ஸாம்ஸே செய்து கொண்டு வர்றதால எல்லா எக்ஸாம்ஸ்லயும் நாங்க நல்லா செய்யணும். முதல்ல போன வருஷம் இருந்த ஆக்கள் A level செய்யும் போது அவங்களுக்கு அந்த ஏர்லி எக்ஸாம் அந்த ஸ்ட்ரெஸ் மட்டுமே தான் இருக்கும். அந்த மினிமம் எக்ஸாம்ஸ் தான் மெயினா செய்யறவங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கும். எங்களுக்கு அப்படி இல்லை. ஏன்னா எவ்ரி வீக்கும் நாங்க அந்த கன்சிஸ்டன்சியை வச்சு கொண்டு இருந்திருக்கோம் நம்ம. ஏன்னா இப்போ நாங்க ஈவன் கீழே போனா அப்படியே கிரேடும் கீழே போயிடும் அந்த வீக்குக்கு.
சோ அது திருப்பி ஏத்துறதுக்கு அந்த திருப்பி பேக் டு வரும். சோ நாங்க இப்ப A B என்று போனா அந்த கிரேடியும் Bக்கு வந்துரும். சோ அந்த வகையில வாஸ் a lot of pressure. ஏன்னா நாங்க எல்லாத்தையும் லேர்னும் பண்ணல. சோ நார்மலா இப்ப A level செய்றீங்கன்னா ஒரு ஜனவரி மார்ச் அப்ப எல்லாம் சிலபஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருவேன். ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை. ஈவன் இப்ப கூட வரைக்கும் இன்னும் லேர்ன் பண்ணி கொண்டு இருக்கிறோம். சோ எக்ஸாம்ஸும் செய்து கொண்டு புது ஸ்டஃப்பும் லேர்ன் பண்ணி கொண்டு அதுக்கு மேல ரிவைஸும் பண்ணி கொண்டு இருக்கணும். சோ அந்த வகையில இட்ஸ் a lot of pressure because எங்களுக்கு இப்ப பாஸ் பேப்பர்ஸ் இப்ப லாஸ்ட் இயர் எக்ஸாம்ஸ் இல்ல. சோ எங்களுக்கு ரீசன்ட் பாஸ் பேப்பர்ஸ் என்ற ஒரு சாமானமும் இல்ல. சோ இந்த இயர் எப்படி வரப்போகுது, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் டீச்சர்ஸ் கேட்க போறாங்க, என்ன செய்திருக்காங்க, இது ஒரு மெட்டீரியல்ஸ் மாதிரி வச்சுக்கிறாங்க, அசஸ்மெண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க. சோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வேற வந்து சொல்லிக்கிறாங்க. ஆனா அதுக்கு ஒரு ஆன்சர்ஸும் இல்ல, மார்க் ஸ்கீம் ஒன்றும் எங்களுக்கு ஆக்சஸ் இல்ல. சோ நாங்களாவே தான் செய்யணும். அண்ட் டீச்சர்ஸ்ல போய் கேட்டா இப்ப நீங்க யோசிச்சீங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஸ்கூல்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பினோம், நாங்க மட்டும் இல்ல. சோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கேட்டா டீச்சர்ட்ட இது சரியா, இது எப்படி செய்யணும் அப்படி கேட்டா அவங்களாலேயும் அவங்களுக்கு டைம் இல்ல. அண்ட் அந்த மெட்டீரியல்ஸ பார்க்க போனீங்கன்னா 1-2 இல்ல, கணக்கு இருக்கு. சோ கணக்கு கொஸ்டின்ஸ், அதுவும் ஒரே சப்ஜெக்ட்ஸுக்கே கணக்கு. சோ 3 சப்ஜெக்ட் செய்ய போறீங்கன்னா எப்படி என்று யோசிக்கும் போது நிறைய ப்ரெஷர் ஆனஸ்ட்லி. பட் ஆனா சொசைட்டிக்கு என்ன மாதிரி இருக்குன்னா ஓகே இந்த வருஷம் A level எக்ஸாம்ஸ் இல்ல, அவங்களுக்கு ஃபன் ஈஸி மாதிரி தான் எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்காங்க, எங்களுக்கு ஏதோ ஈஸியா கிடைச்சிட்டு. ஆக்சுவலி இட்ஸ் ஹார்டர் தென் நார்மல் A levels. So yeah, it's a lot of pressure. So அது நிறைய பேரண்ட்ஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியல. So they just think okay இந்த இயருக்கு ஈஸியா வரப்போகுது அவ்வளவுதான் யோசிச்சிருக்காங்க. But it's not like that. எங்களுக்கு ரொம்ப ஹார்டா வந்திருக்கு எங்களுக்கு இந்த துரதிருஷ்டவசமாக அன்லக்கியான பீரியட் தான். ஆனாலும் வித்தியாசமான சேலஞ்சஸ், எல்லாம் ஒரே மாதிரி லைஃப் ஓடிக்கொண்டிருந்தாலும் போரிங் தானே உங்களுக்கு ஸ்பெஷலி. ஆகவே ஒரு வித்தியாசமா இந்த முறை சேலஞ்சஸை ஃபேஸ் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த காலம் இருந்திருக்கு நினைக்கிறேன். நான் இருந்த போதும் நீங்க கடுமையாக உழைக்கிறது, கடுமையாக படிக்கிறது நாங்க பார்த்துக்கிறோம். உங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். நீங்க முயற்சி செய்தா நிச்சயமாக அந்த பலன் இருக்கும். அதுக்காக நீங்க உங்களோட லைஃப் மட்டும் மெட்டாக்களின் ப்ரெஷர் உண்மையில தேவையில்லை. இது எங்களுக்கு நாங்கள் என்ன லைனா அல்லது என்ன லைஃபை தேட போறோம்ன்றதுக்கு நாங்கள் அதுல கன்சென்ட்ரேட் பண்ணி இருந்தா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி இருக்கும். சனிஷால நிறைய ப்ரெஷர் தெரியுது, ரிலாக்ஸா இன்னும் கொஞ்சம் எக்ஸாம் இருக்கு, அதான் வடிவா முடியுங்க. சரி, வரைக்கும் எனக்கு அப்படியே தான் தொடர்ந்து இருக்கும். நினைக்கிறேன். மிஷலி, உங்களுக்கு எப்படி இருந்தது? அதுக்குதான் ஒவ்வொரு நாள மண்டாடுறேன். No, என் அம்மா அப்பா pretty supportive. Also எனக்கும் expectations இருக்குது. So எனக்கும் என் அம்மா அப்பாக்கும் like the same goals இருக்குது. அவங்க தான் inspire பண்ணாங்க like to aim high. So hopefully, படிப்போம் and the grades நிச்சயமாக அது ஹையா எய்ம் பண்ணி இருக்கிறீங்க. அப்ப அதுக்குரிய கஷ்டம் தான். So like Shanisha சொன்ன மாதிரி தான் கஷ்டம், motivation keep பண்ண and past papers இல்ல and like a lot of the content நாங்க இன்னும் learn பண்ணல. So நாங்களே படிச்சு நாங்களே டெஸ்ட் செய்யணும். like அது கஷ்டம். நாங்க தனியா தான் செய்யறோம். like வேற ஒரு ஏறம் இப்படி மாதிரி செய்யல. like ஆக்கள் நினைக்கிறது நாங்க எங்களுக்கு ஈஸியா கிடைச்சிட்டு டீச்சர் எங்களுக்கு கிரேட் தர போறாங்க, நாங்க படிக்க தேவையில்லை. ஆனா நாங்க தனியா தான் படிச்சோம். in the whole year, in the past 2 years தனியா படிச்சிருக்கிறோம். டீச்சர் ஹெல்ப் இல்லாம புது டெஸ்ட் செய்திருக்கிறோம். and like normally usually ஒவ்வொரு வருஷமும் like average 9 exams, like 3 per subject. ஆனா இப்ப எனக்கு personally I have like 15 exams இருக்கணும். அதே ஒரு பிரச்சனை. ஒவ்வொரு எக்ஸாமுக்கு நல்லா படிக்கணும். படிக்கலன்ட்டா உங்களுக்கு கிரேட் கீழே போயிடும். சில நேரம் உங்களுக்கு கிரேட் கிடைக்கலன்ட்டா அடுத்த வருஷம் திரும்பி எக்ஸாம் பண்ணணும், அதுக்கு இன்னொரு படிக்கணும். கஷ்டம் தான். ஆகவே இப்பயே படிச்சிடலாம். பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் அவங்க தாங்களாத்தான் சில கண்டென்ட் எல்லாம் தாங்களாத்தான் தேடி படிச்சிருக்கிறாங்க, தாங்களாம் அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க.
ஆகவே உங்களுக்கும் இது நல்ல சான்ஸ். உங்களோட செல்ஃப் லேர்னிங் தான் கூடுதலாக இப்ப நாங்க சொல்றத அது ஊட்டுறத வந்து அது பிறகு பிரயோசனம் இல்லாத படிப்பு தான். நீங்களா தேடி படிக்கிறது எப்பயும் உங்களோட இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பார்கவி, உங்களுக்குரிய ப்ரெஷர் அல்லது உங்களுடைய அம்மாட அல்லது ஃபேமிலியிட அல்லது உங்களுடைய ரிலேஷன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் உங்களை பற்றி எப்படியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது? நீங்க அதை நோக்கி போகிறீங்களா அல்லது உங்களுக்கு ஒரு கோல் வச்சிருக்கிறீங்களா? எனக்கு தெரியும் சொசைட்டி அண்ட் ரிலேஷன்ஸ் ஹாவ் அன் எக்ஸ்பெக்டேஷன் தெரியும் எனக்கு. பட் இப்போ அம்மா அப்பா வந்து தே குவைட் சப்போர்ட்டிவ். அவை வந்து ஒரு நாள் சொன்னேன் நீங்கள் இதான் எடுக்கணும்ண்டு. பட் அதை விட யூனிவர்சிட்டிஸ் எங்களுக்கு வேற எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கணும். ஸோ அவை சொல்றீங்க இந்த கிரேட்ஸ் தான் நீ எடுக்கணும்ண்டு. யூ கான் அங்கேருந்து நீங்கள் போயிடலாம். யூ ஹாவ் டு கெட் அ கிரேட்ஸ். அண்ட் இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஈக்குவலிட்டி ஒன்றுமே இல்லை இந்த எக்ஸாம்ஸில். பிகாஸ் எந்த ஸ்கூல் வேற மாதிரி படிச்சிருக்கலாம், உங்களோட ஸ்கூல் வேற மாதிரி படிச்சிருக்கலாம். பட் கடைசியில் யூனிவர்சிட்டி அதை பார்க்காது. யூனிவர்சிட்டி பார்க்கும் எந்த கிரேட் நீங்கள் எடுத்துனீங்க. ஸோ அதுலேயே வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். சில ஸ்கூல்ஸ் மேபி ஒரு இப்போ எந்த ஸ்கூல்லாம் சொல்லக்கூடாது. பட் வி டிட் ஹாவ் ஆன்லைன் லெசன்ஸ் பட் மேபி உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இப்போ ஏர்லியாக முடிஞ்சபடியால் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கலாம், இல்லாட்டி அட்வான்டேஜாக இருக்கலாம். இப்போ இட்ஸ் நாட் சேம். இப்போ த ஹோல் பாயிண்ட் ஆஃப் எக்ஸாம் என்றாலே எல்லாருக்கும் ஒரு காமன் எக்ஸாம் வச்சு ஓகே இவை வந்து ஏ எடுத்து வீணும், ஏ எடுத்து வீணும், இவை வந்து போகலாம். பட் இது வந்து ஒரு ஓகே சொல்லலாம் டீச்சர்ஸ் அசஸ் கிரேட். பட் இதுல வந்து எல்லா டீச்சர்ஸும் சேம் அசஸ் பண்ண மாட்டேனும். எந்த ஸ்கூல்ல சேவினும் மேபி, பட் உங்களோட ஸ்கூல்ல செய்ய மாட்டேன். இட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் இந்த யூனிவர்சிட்டிஸ் அதை பார்க்க மாட்டேன். யூனிவர்சிட்டிஸ் இல்லை நீங்க இந்த கிரேட் எடுத்துனீங்களோ அப்போ நீங்க போகலாம் அப்படி ஒன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனே எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். எங்களோட மென்டல் ஹெல்த் இஸ் very very poor during lockdown and online lessons. And Shanisha சொன்ன மாதிரி ஆக்கினப்பினம் இந்த எக்ஸாம் ஓ நீங்க டீச்சர்ஸ் அசஸ் கிரேட் தான் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். பட் 100% this is even worse because எங்களுக்கு even more worse because நாங்கள் போன வருஷமும் ஆன்லைன் படிச்சிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஃபுல் இயரும் ஒரு வருஷமும் ஏ லெவலில் ஃபுல் இயர் படிக்கல. ஃபுல்லாக இட் வாஸ் ஆன்லைன் லெசன்ஸ், கோயிங் டு கிளாஸ். அதே ஒரு இட் வாஸ் வெரி ஹார்ட். பட் எதையும் தாண்டி போவோம். ரைட். இப்போ கல்வி ஒரு பெரிய சேலஞ்சாகவே உங்களுக்கு இருந்திருக்கு. ஆனால் நீங்கள் 3 பேரும் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க. உங்களோட வார்த்தையில் உங்களுடைய ஓர்மம் இருக்கிறத நான் பார்க்குறேன். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வெற்றி இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் இந்த மென்டல் ஹெல்த் என்று சொன்னீங்க பார்கவி. இந்த காலத்தில் எங்களுக்கு மென்டல் ஹெல்த் வெரி போராக இருந்தது. அந்த சோஷியலைஸ் பண்ற தேவை இந்த யங்ஸ்டர்ஸுக்கு இளம காலங்களில் கூடுதலாக தேவை இருக்குது. பேரண்ட்ஸை குடும்பத்தை கடந்து அடுத்த ரவுண்ட்ல ஃப்ரெண்ட்ஸ் என்ற ரீதியில் வரைக்கல. இந்த எப்படி உங்களுடைய இந்த அவுட் சைட் ரிலேஷன்ஷிப்பை எப்படி நீங்க மெயின்டைன் பண்ணீங்க? உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி மெயின்டைன் பண்ணீங்க? அதுக்குரிய தக்க நேரங்கள் கிடைச்சதா? இல்லாட்டி நீங்க போன்ல கூடுதலாக சோசியல் மீடியாவில் கூடுதலாக ஒர்க் பண்ணி கொண்டிருந்தீங்களா? எப்படி உங்களுடைய அப்படியான உறவு நிலைகள் எப்படி இருந்தது சனுஷா? ஓகே, ஸோ இப்போ எங்களுக்கு ஆப்வியஸ்லி மார்ச் மார்ச் லாஸ்ட் இயர் எங்களுக்கு ஆப்வியஸ்லி லாக்டவுன் நடந்தது. அப்போ நாங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் லைக் அன்இன்வால்வ் மாதிரி இருந்தேன். எஸ்பெஷலி ஏஎஸ் ஆக்கல என் அப்பேக்குள்ளேயே அப்போ செய்த ஏ லெவல் ஆக்களுக்கு அப்போ ஃபுல்லாக எக்ஸாம்ஸ் கேன்சல் ஆயிட்டு. ஸோ டீச்சர்ஸ் ஃபுல்லாக அவங்களோட பார்வையிலேயே தான் இருந்தவங்க எந்த ஸ்கூல்ல. ஐ டோன்ட் நோ அபௌட் அதர் ஸ்கூல்ஸ், பட் எந்த ஸ்கூல்ல மெயினா ஏ லெவல்ஸை தான் பார்த்து கொண்டு இருந்தாங்க. ஸோ ஏஎஸ் ஃபுல்லா ஒரு அளவுக்கு லைக் மறந்துட்டு அப்பப்போ ஆன்லைன் கிளாஸஸ் வைப்பாங்க. பட் இட் வாசன்ட் ஆஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் அந்த இயருக்கான ஏ லெவல்ஸை பற்றி தான் மோஸ்ட்லியா யோசிச்சாங்க. But so apikla we were just free, like onnumilla like it was I didn't know enna padikkonum because neenga sonna mari ipoda naanga like to be honest I think someone said in the A levels and like naanga fulla like experience pannela like in the 2 years normal people say the mari naanga or half and half adan naanga experience pannikrom. It's like missing or a full 6 so many months naanga miss pannikrom of school. And it's just even இப்போ மார்ச்ல இருந்து ஜூன் வரைக்கும் வந்து டிசம்பர்ல ஒரு லாக்டவுன் மாதிரி வச்சாங்க. ஜனவரி ஃபுல்லா அதையும் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ it was very like uneven. It was just all a mess அப்படிதான் சொல்ல முடியும். But going back to உங்களோட question வந்து so during lockdown நான் வந்து social media, so that's when I started. நான் இப்போ sing பண்றேன் நான். And எனக்கு வந்து Instagram create பண்ணினான் அப்பதான். So அப்பைக்குள்ள ஒரு it was a good distraction from everything.
So obviously, பார்க்கவி சொன்ன மாதிரி ஒரு mental healthக்கு it was very bad for every students because எங்களுக்கு அப்பைக்குள்ள எனக்கு தெரியல அந்த seriousness. But obviously September திருப்பி ஸ்கூலுக்கு வரைக்குள்ள தான் அப்ப seriousness தெரிஞ்சது because we had all this UCAS-க்கு apply பண்ணணும், universities apply பண்ணணும். அதுவும் like it's a lot. Like I don't know, எங்கட வயசுக்கு like அவளை சொல்லி கொடுக்கல ஸ்கூல்ல இப்படி செய்யணும். நாங்களாவது சர்ச் பண்ணி ஓகே யூகாஸ் எப்ப டெட்லைன் என்ன மாதிரி பர்சனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எழுதணும். அவளை சப்போர்ட்டும் கிடைக்கல because it was all during lockdown. So yeah, going back, it was just very stressful but I think we're getting there though. It's gonna hopefully வந்து என்ன சொல்றது all the hard work would pay off என்ன சொல்ற மாதிரி. So அந்த வகையில போய் கொண்டிருக்கிறோம். ஹோப்ஃபுல்லி அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் யூனிவர்சிட்டிஸ் அந்த கிரேட்ஸ் எடுக்கிறதுல தான் அந்த மெயின் ப்ரெஷரே இருக்குது. நீங்க கேக்குறீங்க அம்மா அப்பா எல்லாம் கொடுக்குறாங்க ப்ரெஷரா, அது கூட இல்ல. இட்ஸ் ஜென்யூன்லி அந்த யூனிவர்சிட்டிஸ்ல எடுப்படுவோமா இல்லையாண்டு அந்த ப்ரெஷர் தான் மெயின்லி ஓடிக்கொண்டிருக்குது மண்டிக்குள்ள. சரி மிஷலின், உங்களுடைய இப்ப ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இந்த காலத்துல ஒரு இந்த வயசுல உங்களுடைய வயசுல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பெரிய இம்பார்ட்டன்ட் இருக்குது. பேரண்ட்ஸுக்கு அடுத்ததாக மீன் சிலவுல பரலா கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணப்படுது. இந்த லாக்டவுன் காலத்துல உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருந்தது? அவங்களோட பேசுற சில பேரண்ட்ஸுக்கு பிடிக்காது, என்ன கதைச்சு கொண்டே இருக்கிறாண்டும் சொல்லுவேன் இல்லையா, போன்ல காய்ச்சா இதண்டா. அப்ப உங்களுக்கு எப்படி இருந்தது? So in the past lockdown, so and a friend எனக்கு பக்கத்துல தான் இருக்கிறது. I think 1 mile distance. So நாங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு கிழமையும் 4 தரமும் காலமையில எழும்பி 8 மணி கிளம்பினோம் and ஓடினோம் 5 kilometers 3 தரம் ஓடினோம். And us honestly கொஞ்சம் life changing because like fitness is good. Like நீங்க வெளியில போறீங்க, fresh air instead of வீட்டு நிக்கிறது. because January நேரத்துல especially because நாங்க year 13 January கட்டத்துக்கு நாங்க படிப்புல சீரியஸ் ஆகணும். ஸோ இந்த ஒரு மத்தியாலும் ஒவ்வொரு காலமையும் வெளியில போன fresh air also ஆக்களோட கதைக்கிறது, அதுவும் ஒரு like ஒரு human interaction தேவை. like அந்த human interaction இருந்து like அம்மா அப்பா தம்பியோட. ஸோ வெளியில போற நேரம் ஒரு ஆள் கதைக்கிற நேரம் like உங்களோட mood automatically lift பண்றது. ஸோ அது like அது நடக்கிற நேரம் வீட்டு வந்த அப்புறம் like படிக்கலாம், more motivation தரது. but also Instagram, social media, எல்லாருக்கும் social media இருக்குது. and obviously எல்லாரும் parents மாதிரி என் அம்மா அப்பாவும் பேசினது Instagram நோண்டி but நான் மாமா actually போன லாக்டவுனுக்குள்ள TikTok வீடியோ செய்யணும். துவக்கத்துல அம்மா வந்து ஒரே பேசினது, ஏன் சும்மா குந்திட்டு டிக்டாக் பாக்குறீங்கன்ட்டு. ஆனா 10 கிழமைக்கு பிறகு நான் அம்மா கூப்பிட்டேன் என்னோட டிக்டாக் செய்யுங்கன்ட்டு. வீடியோ செய்தோம் and அது almost 50,000 views வந்தது டிக்டாக்குள்ள. நீங்க சரியான ட்ரிக்கியான கேர்ள். அவ அம்மாவை பேச விடாம அம்மாவையும் சேர்த்து விட்டா இது எனக்கு பிரச்சனை இல்லை, அவவும் சேர்ந்து Balashi, I'm really enjoy பண்ணா. like அது almost like நானும் அவ ஒரு எக்ஸசைஸ் ஃபைன் பண்ணோம், like TikTok செய்யறது, like அது ending அம்மாவோட relationship almost like நாங்க during lockdown I think நானும் என்ற ஃபேமிலியும் like closer வந்தோம். I think அது really like big thing because before lockdown அம்மா அப்பா வேலை போறது, நாங்களும் ஸ்கூலுக்கு போயிருப்போம், வீட்டு வருது 7 மணிக்கு. ஸோ லைக் பெருசா கதைக்கலாது, பெருசா எல்லாரும் சாப்பிட இல்லாது. லாக்டவுனால தான் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறது, கதைக்கிறது, இன்னும் சில நேரம் சண்டை வாரதுதான், அது நேச்சுரல், எல்லாரும் வீட்டு சண்டை தான். அடுத்த நாளையால ஓகே வந்தது. கெட்டிக்காரி, வெரி ட்ரிக்கியான ஆள் தான் நீங்க. அம்மாவை எப்படி சோசியல் மீடியாக்கள் அம்மாவை கொண்டு வரண்டு டிக்டாக்குள்ளேயே கொண்டு வந்துட்டீங்க. சரி பார்கவி, நீங்க சோசியல் மீடியாவுடைய உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷனா இருந்ததா உங்களுக்கு இந்த எக்ஸாம் பீரியட்ல? நீங்க எப்படி அதுல ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? அதுக்கு உங்களுடைய பேரண்ட்ஸுடைய ரியாக்ஷன் அதுக்கு எப்படி? இல்ல லாக்டவுனுக்குள்ள வந்து நீங்க சொன்ன மாதிரி ஹியூமன் இன்ட்ராக்ஷன், நாங்க அம்மா அப்பா தம்பி நாங்க அவ்வளவுதான் வீட்டை. ஸோ
ஒருத்தரையுமே காணாதபடியா இட் வாஸ் வெரி யாரையும் பார்க்கணும், வெளியால போகணும், ஆக்களை மீட் பண்ண மாதிரியா இருந்தது. பட் சோஷியல் மீடியால இப்ப நான் பாட்டு வீடியோ போட்டுருந்தால் அதால கமெண்ட் பண்றது, ஓகே அதால அதே போடுற வீடியோ அது வந்து ஏதோ ஆக்களோட கதைக்கிற மாதிரி இன்ட்ராக்ஷன் மாதிரி இருந்தது. ஸோ அது வந்து ஒரு குட் திங் சோஷியல் மீடியா. பட் இப்ப ஐ வாசன்ட் அடிக்டட் டு சோஷியல் மீடியா டூ மச். ஸோ அதான் அம்மா அப்பான்னு சொல்லல. பட் ஐ திங்க் லாக்டவுன்ல ஒன் குட் திங் அங்க இந்த வீட்டுல என்ன பிகாஸ் அம்மா நார்மலா ஒர்க்கிங் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றபடியா, ஸோ மார்னிங் போனால் பின்னே தான் வருவா. பட் லாக்டவுன் ஆனபடியால் ஷி வாஸ் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம், ஸோ இட்ஸ் மோர் ஃபேமிலி டைம். நாங்க 4 பேர் சேர்ந்து சாப்பிடுறது, லைக் தேர் வாஸ் மோர் ஆஃப் தட். இப்ப லாக்டவுன் இல்லாட்டி அம்மா மார்னிங் போடுவா, அப்பா ராவை போடுவா, லைக் இட்ஸ் ஜஸ்ட் ஸோ லைக் ஃபேமிலி டைம்னு இருக்காது. ஸோ வீக்கெண்ட்ஸ்ல மட்டும்தான். அதுவும் நாங்கள் ப்ரோக்ராம் போயிடுவேன், இல்லாட்டி டியூஷனுக்கு போயிடுவோம். ஸோ இதனால வந்து கூட ஃபேமிலி டைம். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா டிட் ஹெல்ப் பிகாஸ் ஒரு பாயிண்ட் கூட படிப்பும் கூட நீங்க செய்யலாது. யூ ஹேவ் டு டேக் a break. எல்லாத்தையும் உங்க படிப்பு வராது. பிகாஸ் படிப்பு நீங்க விளங்கிதான் படிக்கலாம், நீங்க சும்மா மெமரைஸ் பண்ணிடாது. ஸோ ஒரு சோஷியல் மீடியா பார்க்கறது, யூடியூப் பார்க்கறது, சம்திங் லைக் தட் டிஸ்ட்ராக்ட்ஸ் யூ ஃப்ரம் படிக்கிறேன். ஐ திங்க் இட் வாஸ் குட், பட் ஆப்வியஸ்லி இட் வில் லிமிட் பிகாஸ் டூ மச் பார்த்தீங்கன்னா உங்களோட படிப்பு அப்படியே போயிடும். பட் யா சரி, இந்த இந்த படிப்பு கண்டு வரும்பொழுது அடுத்ததாக நீங்க வர்றது இப்ப யூனிவர்சிட்டியை நீங்க சூஸ் பண்றது, இந்த யூனிவர்சிட்டி தான் போக வேணும், இந்த சப்ஜெக்ட் தான் படிக்க வேணும்ன்றது உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய இன்ஃப்ளூயன்ஸால இருக்கும், அல்லது உங்களுடைய ரிசர்ச் உங்களோட சர்ச்சில் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அல்லது டீச்சர்ஸ் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அல்லது உங்களுடைய பேரண்ட்ஸுடைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. எது உங்களை கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது? நீங்களாக எடுக்கிறதா, அல்லது உங்களுடைய பெற்றோர்கள் சொன்னதா, அல்லது ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதா, அல்லது நீங்க கிரேடை பார்த்து யூனிவர்சிட்டி அல்ல யூனிவர்சிட்டி போனீங்களா? எந்த 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 மெத்தட்ல உங்களுடைய யூனிவர்சிட்டி செலெக்ஷன் இருந்திருக்கு சனுஷா? ஓகே, இது உண்மையில நல்ல கேள்வி. இட் வாஸ் வெரி கன்ஃபியூசிங். ஒரு அப்படியே கண்ணை மறிச்சு காட்டுக்கு விட்ட மாதிரி கதை தான். பிகாஸ் ஆப்வியஸ்லி இப்போ அந்த லாக்டவுன் வந்ததால எங்களுக்கு அந்த ஸ்கூலோட சில பேர் ஸோ நோமெல்லாம் என்ன செய்வாங்கண்டா, ஏஎஸ்ஆக்களோட ஸோ ஃபர்ஸ்ட் இயர் ஏ லெவல்ஸோட என்ன செய்வாங்கண்டா, ஸ்கூல் விடும்போது எல்லாம் விட்டா சொல்லுவாங்க, ஓகே இப்படி கெட் ரெடி ஃபார் ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணுங்க, இப்படி ரீசர்ச் பண்ணுங்க, இப்படி ஹெல்ப் பண்ணி வேணும். பட் ஆப்வியஸ்லி லாக்டவுன் நடந்ததால அந்த டோக்கெல்லாம் எங்களோட வச்சுக்கல ஸ்கூல். So we had to kind of like நாங்களாவே கொஞ்சம் ரீசர்ச் பண்ணி என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் நல்லது, என்னென்ன கோர்சஸ் செய்யறது நல்லது. அண்ட் ஃபார் மீ எஸ்பெஷலி எனக்கு ஆக்சுவலி தெரியல நான் என்ன வர விருப்பம் என்று. I was in a confused state because at the end of the day யூனிவர்சிட்டியில கோர்ஸ் சூஸ் பண்றது வந்து உண்மையில ஒரு நல்ல வெரி இம்பார்ட்டன்டான விஷயம். பிகாஸ் நிறைய பேருக்கு அப்ப ஃபர்ஸ்ட் இயர் செய்துட்டு இப்ப அந்த செகண்ட் இயர் அந்த கோர்ஸ் விருப்பம் இல்லாம வந்துருவாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணி இப்பயே பார்த்து ஸோ கோர் மொட்யூல்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா இருந்து பார்த்து என்னென்ன கோர்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் என்னென்ன, அதை விட்டுட்டு எங்களோட ஏ லெவல்ஸ் சப்ஜெக்ட்ஸோட சம்பந்தப்பட்ட கோர்ஸாவும் இருக்கணும். சில கோர்சஸ் வந்து சில சப்ஜெக்ட்ஸ் இல்லாட்டி விட மாட்டினோம். அதே மாதிரி அந்த ஹை கிரேட்ஸ் உள்ள யூனிவர்சிட்டிஸ் எடுக்கலுமாண்டும் எங்களுக்கு தெரியல. பிகாஸ் இப்ப எக்ஸாம்ஸ் நடக்குதா இல்லையான்னு தெரியல, என்ன மாதிரி செய்ய போறாங்கன்னு தெரியல. ஸோ வி வர் ஜஸ்ட் கன்ஃபியூஸ். என்ன நாங்க ஒரு ஹையர் சில பேர் ஸ்கூல்ல கூட சொன்னவங்க டூ ஹையா கிரேட்ஸ் எடுக்காதீங்க, சில நேரம் கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த டிஸ்என்கரேஜ்மெண்ட் எல்லாம் தாண்டி வி ஸ்டில் அந்த என்ன சொல்றது ஒரு நல்ல யூனிவர்சிட்டி அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஸ்கூல் என்ன வேணாலும் சொல்லுவாங்க. இந்த டே இது எங்களோட ஃபியூச்சர்னால நாங்களாவே தான் சேலஞ்ச் பண்ணி இல்ல ஒரு நான் இந்த கிரேட் தான் போட போறேன் அப்படி சேலஞ்சஸ் எல்லாம் மீட் பண்ணி கதைச்சுதான் அந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் போட தொடங்கினோம். அண்ட் செகண்ட் நீங்க கேட்டீங்க என்ன மாதிரி யூனிவர்சிட்டிஸ் உங்களுக்கு சாய்ஸஸ் எப்படி சூஸ் பண்ணினீங்கன்னு பார்த்தா, நான் வந்து ஆக்சுவலி அந்த ரேங்கிங்ஸை பார்த்தேன். ஸோ யூகேல இருக்கிற 2 கோர்ஸுக்கு ஸோ அக்கௌண்டிங் ஃபைனான்ஸ் தான் எனக்கு இப்போ செய்யறதுல இருக்கிறேன். ஸோ அந்த இதை போட்டு ஸோ ஐ லுக் அட் த ரேங்கிங்ஸ், ஓகே என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் இந்த கோர்ஸ்ல நல்லா செய்யறாங்கன்னு அப்படி பார்த்து தான் வந்தது. அதை விட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போ கேட்டுனான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அக்கௌண்டிங் ஃபைனான்ஸ் செய்யற ஃப்ரெண்ட்ஸ் விட்டு கேட்டுனான் எப்படி கோர்ஸ் போகுது. பிகாஸ் இனிஷியலியா நான் மேத்ஸ் படிக்கிறதா இருந்தேன் நான். But even so the other thing, so maths செய்யறது மாதிரி தான் வச்சிருந்தேன் நான். So I chose maths, accounting, finance அந்த மாதிரி ரீதியில தான் போய் கொண்டு வந்தேன் நான். பட் என்ன ப்ராப்ளம் வேண்டாம், மேத்ஸ் அவங்க ஃபுல்லா சொல்லி கொடுக்கல in A levels.
So எனக்கு அந்த அப்செட் வந்தது. I met அந்த kind of problem என்ன மீட் பண்ணினான்டா. So நான் அந்த மேத்ஸ் செய்ய இயலாத ஒரு சிச்சுவேஷன்ல வந்தேன் நான். பிகாஸ் நான் இப்ப A level மேத்ஸ் முடிக்கிறேன். அண்ட் A level மேத்ஸ் ஃபுல்லா முடிச்சாதான் ஈஸியா இருக்கும். இப்ப யூனில போய் மேத்ஸும் செய்ய. So அந்த வகையில I was like இல்ல நான் இனி மேத்ஸ் செய்ய இயலாத ஒரு சிச்சுவேஷன்ல வந்துட்டேன். So that's the reason why நான் இப்ப accounting financeல போறேன். இது நீங்க உங்களை டிகிரேட் பண்ண மாதிரி யோசிக்கிறீங்களா இல்லாட்டி வேற இது நல்ல சாய்ஸ் ன்னு யோசிக்கிறீங்க? But initially எனக்கு மேல மேத்ஸ் நான் ஃபுல்லா லேர்ன் பண்ணிருந்தா I would have been a bit happier because at the time நான் யோசிச்சேன்னா ஓகே மேத்ஸ் தான். அப்பீக்ல தெரியாது எனக்கு இப்படி மேத்ஸ் சொல்லி ஃபுல்லா கொடுக்க மாட்டேன்னு. சோ எண்ட்ல தான் தெரிஞ்சது எல்லாம் யூகேஸுக்கு அப்ளை பண்ணி எல்லாம் முடிஞ்சுதான். நல்ல வேலை நான் ஒரே ஒரு யூனிவர்சிட்டி நான் போட்டேன்னா அக்கவுண்டிங் ஃபைனான்ஸ் மட்டும் மேத்ஸ் இல்லாம. சோ அந்த வகையில நான் கொஞ்சம் லக்கியா இருந்தேன். இல்லாட்டி then I would have had to choose maths and studied எப்படியாச்சும் நான் செய்திருக்கோம் at the end. You know, so first நான் further maths எடுக்கிறேன் நான். And the teachers எல்லாம் advise பண்ணிடுவாங்க maths செய்யுங்க யூனிலையும் போய் என்ன further maths செய்யறதால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் எப்ப தெரிஞ்சதோ further maths அது ஃபுல்லா முடிக்க அங்க ஸ்கூல் மட்டும் இல்ல நிறைய ஸ்கூல்லயும் இதை ஃபேஸ் பண்றாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நான் மட்டும் இல்ல. சோ அந்த வகையில அது உண்மையில ஒரு பெரிய டிஃபரன்ஸ் மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஓகே இப்ப மேத்ஸும் செய்ய இல்லாத மாதிரி. எனக்கு கொஞ்சம் weird story. So எனக்கு always scienceல தான் interest, biology. So துவக்கத்துல year 11 நான் நினைச்சேன் நான் biomed செய்ய போறேன்னு. So year 12க்கு வந்துட்டேன். நான் நினைச்சேன் பயோமெடிக்கு தான் அப்ளை பண்ண போறேன். ஸோ அம்மா சொன்னா லைக் வாலண்டியர் பண்ணி பாருங்கோ எப்படி இருக்குதுன்ட்டு. ஸோ வாலண்டியர் பண்ணிட்டு வாங்கினேன். அண்ட் நான் ரியலைஸ் பண்ணேன் மெடிசன் ஓ லைக் ஏதாவது ஒரு பெரிய லைக் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் ஜாப் எனக்கு அதான் இன்ட்ரெஸ்ட். அது துவங்கின அப்புறம் மெடிசன் அப்ளிகேஷனு லைக் completely different. You can't say on them about exam, about a personal statement. That's a complicated process. Other thing I அப்பாவே சொன்னேன் ப்ளீஸ் மெடிசன் செய்ய வேணாம். அப்பாவுக்கு விருப்பம் இல்லை லைக் மெடிசன் செய்ய. அப்பாவே சொன்னேன் யூகேட்டுக்கு முதல் இது ஆகஸ்ட்ல யூகேட் செய்யறதுக்கு முதல் அப்பா சொன்னார் டீச்சராகவே வாங்கோ ப்ளீஸ். எனக்கு really மெடிசன் விருப்பம். நான் வாலண்டியர் பண்ணியிருக்கேன் ஹாஸ்பிட்டல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் செய்து லைக் ட்ரூலி எனக்கு அந்த மெடிசன் ஹாஸ்பிட்டல் வேலை ஈவன் டாக்டர் வேலையே இல்லை லைக் ஜஸ்ட் ஹாஸ்பிட்டல் வேலை செய்யறையே லைக் எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அதுல தான் லைக் அம்மா அப்பா டிஸ்கரேஜ் பண்ணினாங்க என்ன மெடிசனை லைக் பர்சியூ பண்ணப்ப. எந்த ரீசர்ச்ல இருந்து I watch YouTube videos, even Instagram. I think social media was so good. Like motivation, inspirations find panna, and even the Apple message panna and help panna personal statements order and interviews order. So yeah, and YouTube videos part then like inspiration. And obviously lockdown nala like work experience agela mudinchittu. So up until lockdown thuangana pirahu work experience agela volunteer pannela. So medicine application like cut short panniyachu. So angalage like proper experience illa eppadi like எங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறது. வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. மிஷலின் கேட்க இன்ட்ரெஸ்டா இருக்கு உங்களுடைய கதையை. சரி பார்கவி, உங்களுக்கு எப்படி ப்ராசஸ் ஈஸியா இருந்ததா இல்லாட்டி அம்மாட சப்போர்ட் அப்பாட சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் எப்படி உங்களுக்கு சூஸ் பண்ண எப்படி இருந்தது? ஷானிஷா சொன்ன மாதிரி இந்த பேஸை அந்த ரேங்கிங் பார்த்தேன். ஐ வாஸ் லுக்கிங் இந்த கோர்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது. எது செய்யறது, எக்கனாமிக்ஸ் செய்யறதோ எக்கனாமிக்ஸ் வித் மேத்ஸ் செய்யறதோ எக்கனாமிக்ஸ் வித் ஃபைனான்ஸ் செய்யறதோ தெரியல. பட் அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்தது. பட் கொஞ்சம் சப்போர்ட் என் கசின்ஸ் அம்மா அப்பான சப்போர்ட் அண்ட் முந்தி செய்தாக்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுனான். ஸோ அவை இந்த ஹெல்ப்போட ஐ வாஸ் திங்கிங் ஓகே ஒரு டிசிஷனுக்கு வந்துட்டேன் எக்கனாமிக்ஸ் தான் செய்ய போறேன்னு. பட் இந்த யூனிவர்சிட்டிஸ் பார்க்க சரியான கஷ்டமா இருந்தது. அங்கே மொஜூல்ஸை பார்த்து ஓகே இந்த மொஜூல்ஸ் எனக்கு செட் ஆகுமா, பிகாஸ் சிலது எஸ்ஐ பேஸ்டாக இருக்கும், சிலது மேத்ஸ் பேஸ்டாக இருக்கும், எனக்கு எது சூட் ஆகும் அதை பார்த்து அது லைக் so many things to look at. And இது நான் ரேங்கிங் தான் மெயினாக பார்த்தேன். எனக்கு இந்த கோர்ஸுக்கு அந்த ரேங்கிங் அவ்வளோ எப்படி நிற்குது அண்ட் அந்த எப்படி அந்த யூனிவர்சிட்டி அந்த சோஷியல் லைஃப் எவ்ரி திங் அந்த காம்பினேஷன் எவ்ரி திங் தான் அந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறதுக்கு. And முதலே ஷானிஷா சொன்ன மாதிரி அந்த personal statement at the time I was oh my god incredibly stressed. It was very very stressful time because
உங்களுக்கு ஸ்கூலுன்ற சப்போர்ட் இருந்தாலும் அவ்வளோ சப்போர்ட் இல்லை, பிகாஸ் யூ குவைட் ரெஸ்ட்ரிக்டட். உங்களுக்கு ஆன்லைன் லேர்னிங் அவ்வளோது போயிடாது. லாஸ்ட் மினிட்லாம் இதை போகலாம், பிகாஸ் செப்டம்பர் தான் ஸ்கூல் திறந்தது, இப்போ என்ன அக்டோபர் பிகினிங் கொடுக்கணும். அண்ட் லைக் it was so stressful in September. Like, and the personal statement all the time is very, very stressful. But somehow, with the support of and their family and like and the cousins, they come and say that, okay, help and but if not, say I don't know what I have done. But இந்த காலம் நாங்கள் லாக்டவுன் காலத்துல அதிகமாக கேள்விப்பட்டது பலருக்கு, பல இளைஞர்களுக்கு இடையில, இளைய பிள்ளைகளுக்கு இடையில, இளையவர்களுக்கு இடையில உளம் சார்ந்த தாக்கங்கள் நிறையவே ஏற்பட்டு கன பேர் வந்து பாடசாலைகளை ட்ராப் பண்ணியிருக்கணும். பல பேர் வந்து சைக்காலஜிக்கலா பேடா எஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்கணும். பல பேர் வந்து சூசைடுக்கும் போயிருக்கணும். இப்படியான இன்சிடென்ட் நடந்தது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. என்ன காரணங்களால இந்த பிள்ளைகளுக்கு இது நடந்திருக்கலாம் என்ற உங்களுடைய இளையவர்களுடைய மட்டத்துல உங்களுக்கு தான் அவர்களை பற்றி புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன காரணங்களால அப்படியான இன்சிடென்ட் ஏற்பட்டிருக்கலாம் என்று நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட காய்ச்சிருப்பீங்க அல்லது கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப என்ன இதுக்கு என்ன ரீசன் பின்னுக்கு இருக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க சனிஷா? எனக்கு வந்து obviously எங்கட வயசு இருக்கிற like teenagers என்ன ப்ராப்ளம் என்றா I think it's just அந்த especially எங்கட so our batch, so இந்த இயர் இருக்கிற A-level ஆக்கள், ஸோ அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்குது. ஸோ எஸ்பெஷலி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஆக்சுவலியா இருக்குது, ஃப்ரெண்டுன்னா லைக் ஸ்கூலுக்கு போற ஒரு கேர்ள். அண்ட் அவருக்கு வந்து என்னன்னு சொல்றதுன்னா, ஹர் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப, அவன் அம்மா எஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஸோ அவருக்கு வீட்டு வந்த உடனே படிக்கணும், போன் எல்லாம் எடுத்துருவீங்க, அந்த ஃப்ரீடம் இல்லாம எங்கேயும் வெளியில போக முடியாம அந்த மாதிரி ஒரு அவனோட ஃபுல் உலகமே படிப்பு மாதிரி வந்துட்டு. ஸோ அந்த வகையில ஆப்வியஸ்லி யார் இருந்தாலும் ஒரு கொஞ்சம் டூ மச்சா தான் இருக்கும். ஸோ அப்பேக்கில் ஆப்வியஸ்லி உங்களோட மென்டல் ஹெல்த் வந்து லோவா போகுது. அண்ட் இப்ப இருக்கிற காலத்துல நிறைய பேரண்ட்ஸுக்கு வந்து சில பேர், ஐ மீன் எந்த பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ், பட் ஐ நோ சம் பேரண்ட்ஸ் ஜஸ்ட் படிப்புண்டே இருப்பீங்க. ஸோ தேங்க் காட் எனக்கு எந்த பேரண்ட்ஸ் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனா மியூசிக்ல விட்டவங்க. ஸோ எனக்கு நான் யோசிக்கிறேன், நான் சில நேரத்துல எனக்கு மியூசிக் இல்லாட்டி, இப்ப நான் பாடாட்டி நான் என்ன செய்திருப்பேன், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போது ஐ டோன்ட் நோ என்ன செய்திருப்பேன் அப்பவே. ஸோ ஐ திங்க் என்ன ப்ராப்ளம் என்றா, there's so many people இப்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் போது அவங்களுக்கு என்ன மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்குள்ள போறதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க ஃபுல்லாவே படிப்பையே கான்சென்ட்ரேட் பண்ணதால they don't know okay எப்படி அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்றதுன்னு. ஸோ எனக்கு என்ன நான் சேரணும்னா, இப்போ ஸ்ட்ரெஸ் ஆகும்போது இல்லாட்டி ஓவர்லோட் ஆஃப் ஒர்க் இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் மியூசிக்காக நான் எடுத்து வைப்பேன். அப்பப்ப பாடிக்கல எனக்கு அப்படியே கொஞ்சம் மன நிம்மதியா வர்றது. நிறைய கிட்ஸ் அந்த ஆப்ஷன் இல்லை. சோ நீங்க சொல்லும் போது அப்பவே அவங்களோட மைண்ட் செட் எல்லாம் மாறிடும். ஓகே, என்னால முடியல, அப்பைக்கும் கூட யாரும் இருக்க மாட்டேன் சில நேரத்துல, இல்ல உன்னால முடியும்னு சொல்ல கூட ஆட்கள் இருக்காம இருக்கலாம். அப்பைக்குள்ளயே அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ். ஒரு ஃப்ரெண்ட் இல்லாம இல்லாட்டி ஒரு ஈவன் அவங்களோட பேரண்ட்ஸ் சொல்லாம இப்படியோ யூ கேன் டூ இட் என்று சொல்லாம இருக்கல, யூ ஜஸ்ட் திங்க் ஓகே ஐ எம் டூயிங் திஸ் ஓவர் பை மை செல்ஃப். அப்பைக்குள்ளயே நிறைய பேருக்கு யோசிப்பாங்க they can't do this anymore, என்னால முடியாதுன்னு யோசிச்சு அப்படியே விட்டுருவீங்க. பிகாஸ் என்ன ப்ராப்ளம் என்றா, நாங்க எங்கட வயசுல இருக்கல எங்களுக்கே சொல்லி கொடுக்குறாங்க, இல்ல படிப்பு தான் மெயின் என்று சொல்லி கொண்டு இருக்கிற உலகத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் லைக் எங்கட வயசு இருக்கிறாங்க. ஸோ ஒரு கிட் வந்து இப்போ படிப்புல கொஞ்சம் லோவா போயிட்டினமெண்டா there will be stress, they will be like okay எனக்கு படிப்பு தான் இனி முக்கியம், அதுலயே நான் கூட்டு விட்டுட்டேன் மாதிரி what do I do in life மாதிரி போயிடும். ஏன்னா அவங்களுக்கு they don't know வேற வழிகளும் இருக்கும் என்று அதை எக்ஸ்போஸ் பண்ணல. You know what I mean? So அந்த வகையில நீங்க சொன்ன மாதிரி lots of people வந்து மென்டல் ஹெல்த்ல ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. சொன்ன மாதிரி they go to situations where they want to just suicide. அந்த மாதிரி கேட்க ஒரு நல்ல காத்திரமா பேச தெரியுது சனிஷா. கேட்க ஆசையாம இருக்கு, பெருமையாம இருக்கு. அந்த உள்ளாத்தமாக நடக்கின்ற விஷயங்களை அனலைஸ் பண்ணி பார்த்து பேசுற ஒரு திறன் உங்கள்ட்ட நிறைய இருக்கு. தொடர்ந்து பேச வேணும், தொடர்ந்து செயலாற்ற வேணும்ன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மிஷலி, உங்களுடைய வட்டத்துல நீங்க எப்படியான சம்பவங்களை சந்திச்சீங்க?
Like so many factors இருக்குதுல, like not just படிப்பு, especially like உங்களோட வயசு ஆட்கள். Yeah, like school or a factor, like pressure to do well, but society as well. Society ஒரு pressure போடுறது. By 18 years old, நீங்க like universityக்கு போகணும். By 20, you know, like இன்னொரு சாமான் செய்யணும், you know. அதுக்கு மேல social media pressure இருக்குது. Like social mediaல I think main thing social media எல்லாரும் like on the best face of themselves and காட்டுறது. Like அவங்களுக்கு காட்ட மாட்டாங்க அவங்களோட bad days, அவங்களோட unproductive days. You know, everyone on social media like happy all the time, rich, you know, famous, and then like everyone desires it. You know, social media பார்க்க நேரம் நாங்க desire பண்றது. When actually that's not their day. அது everyday அப்படி மாதிரி இல்ல. அது like 5%, 1% of their day அப்படி மாதிரி இருக்கிறது. I think in general, I think so many different pressures இருக்கிறது. I think mental health, I think specifically Tamil community குள்ள ஆட்கள் அதை பத்தி கலைக்கிறது இல்ல, because அது almost like become like a taboo, shameful, like நாங்க very strong people, like அதை பத்தி நாங்க கலைக்க கூடாது, when actually very normal. Like, and I think ஒரு main thing வந்து even எங்க அம்மா அப்பால நாங்க check up பண்ணணும். You know, அம்மா அப்பாவோட கதைக்கோணும், தம்பியோட கதைக்கோணும், even our own friends, just ஒரு message பண்ணலாம், like oh like நீங்க ஓகேயா இருக்கிறீங்களா, கதைக்கு போறீங்களா, just even ஒரு message can help someone. Like எனக்கு யாரோ அப்படி மாதிரி மெசேஜ் பண்ணா like ஹாப்பியா இருக்கும், you know, like அவங்களோட கதைப்பேன், and அதே கொஞ்சம் mood uplift பண்ணு. Like எனக்கும் ஒரு friend இருக்குது, and அவருக்கு like disorders இருக்கு, you know, anxiety, depression, and ஆனா அப்படி மாதிரி நினைக்க மாட்டீங்க. Like அவங்களோட face frontல பார்க்க நேரம் happy people, you know, normal people, normal life, she's got a good mom, dad, brothers, siblings, when actually you don't know what's going on in their life. And just I'll only take them with the one message, you know, are you okay, are you doing well, do you want to talk, to make people feel better. இவ்வளவு ஆழமா பார்க்கிற பிள்ளைகள் நிச்சயமா உங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் நீங்கள் கைடன்ஸா அல்லது சப்போர்ட்டிவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ல இருந்தும் அவங்கள மீள்றதுக்கு. I think the main reason why angana vayasa pillai or anyone goes to the point of suicide or something like that is avekku vandu oral kadaikiradhukku illa. I think ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு பர்சன் இருக்குதான கதைக்கிறதுக்கு உங்களுக்கு யூ பி ஃபைன் இஃப் தே கிவ் யூ கான்ஃபிடன்ஸ், ஓகே நீங்க செய்யலாம், யூ கேன் டு இட், ஷானிஷா சொன்ன மாதிரி யூ கேன் டு இட் சொன்னால் யூ ஃபைன், யூ கேன் டு இட், அதே வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் தரும். பட் இப்போ ஒருத்தரும் இல்லாட்டி இஃப் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் கோனா பி ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆன் யூ, இஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கோனா ப்ரெஷரைஸ் யூ, ஸ்கூல் இஸ் கோனா ப்ரெஷரைஸ் யூ, நீங்க எங்க இருந்து போறது. பட் லைக் ஐ திங்க் எந்த வீட்டுல வந்து அம்மா வந்து அம்மா அப்பா ரெண்டு பேரும் சப்போர்ட்டிவ். இப்ப எனக்கு செய்யற ஸ்ட்ரெஸ் என்றால் அம்மாக்கு வந்து அப்படியே சொல்லிக்கொண்டே இருப்பேன், ஃபுல்லா இந்த ஸ்ட்ரெஸ் அப்படியே சொல்லிக்கொண்டே இருப்பேன், அவங்க கேப்பா. பட் இப்ப எல்லா பேரண்ட்ஸும் அப்படி இல்ல. ஐ திங்க் என் ஃப்ரெண்ட் எல்லாம் their parents, like one guy I know, I mean the parents pressurizing, oh நீ டாக்டர் தான் படிக்கணும், நீ இப்படி செய்யணும் அப்படி செய்யணும். I think அப்படி இருக்கலாது, because I think parents வந்து they have to think from the perspective of the children as well. I can't really speak like this, I'm very young, நான் கதைக்கலாது இப்படி, but I think it's quite important. Parents வந்து பிள்ளைகள இடத்துல இருந்து பார்க்கணும், அதையும் தாண்டி தான் போன விதம் உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் இப்ப, especially now. I think it's like one of the crucial times. Lockdown has the advantages and disadvantages, and I think parents especially have to think பிள்ளைகள perspectiveல இருந்து, okay பிள்ளைகளுக்கு என்ன நடக்குது, obviously அதுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, I'm not knocking that, but they have to think from their perspective and our perspective and be like, okay விளங்குது, okay that's fine. And like I think in the social media, the biggest disadvantage is that அந்த நல்ல முகத்தை தான் காட்டுது social media. ஸோ எல்லாம் நினைக்கிறது ஓ அப்படி இருக்கணும், நாங்க எங்களை மறந்து நாங்க வேறொரு பர்சனாக நாங்க வாழறாங்க. ஒரு சோஷியல் மீடியா போடுக்க, ஒரு போட்டோ போடுக்க, நாங்க சும்மா ஃபில்டர் போட்டு மேக்கப் போட்டு நாங்க சும்மா போட மாட்டோம், பிகாஸ் எங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. But I don't think that should be, I think that's also a major reason why mental health in teenagers especially is really bad, because of social media and the expectation நாங்க டிப் பண்ணணும், ஓகே நாங்க அப்படிதான் செய்யணும், இப்போ நாங்க இன்னைக்கு வடிவான போட்டோ போட நாளைக்கு அப்படிதான் போடணும், because expectation society we expect it. So I think அப்படி இருக்கக்கூடாது, we have to live ourselves, நாங்கள் எப்படி இருக்கோம் நாங்கள் காட்டணும். And you can't expect எல்லாரும் அப்படி என்று, எல்லாரும் வந்து நல்லா மட்டும் தான் காட்டுவீங்க, பட் உங்களுக்கு பின்னாடி பேக் ஸ்டோரி உங்களுக்கு தெரியாது. So I think ஒரு social media இருக்கட்டும், parents இருக்கட்டும், social media பாத்தீங்கன்னா you have to think from
ஓகே அவைக்கும் இப்படி சேட் டேஸ் இருக்கும். நாங்க வந்து யூ கான்ட் திங்க் ஓ எங்களுக்கு வந்து அவைக்கு எப்போ நல்ல நாள் தான் இருக்கணும், பட் உங்களுக்கு நாங்களும் அப்படிதான் வாழணும். இல்லை, நோ, யூ ஹாவ் டு லிவ் ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் யூ ஹாவ் டு டூ த ரைட் திங்ஸ் and not go to the wrong things. And for parents in a perspective la pathingala, this one no I could say is parents vande pillaigalanda perspective la paakonum, and I think that will make a huge difference. So yeah, so like பார்க்கவே இப்ப சொன்ன மாதிரி என்ன ப்ராப்ளம் என்றா எங்களுக்குள்ள இப்போ இண்டிவிஜுவல்ஸுக்குள்ள என்ன ப்ராப்ளம் என்றா, ஸோ இப்ப பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட கஷ்டத்தை பாக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளமா அவங்க பார்ப்பாங்க. எங்களோட வயசுக்கு எங்களோட ப்ராப்ளம் வந்து என்ன, ஸோ ஃபார் மீ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து படிப்பு இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேக்டர்ஸ். அதே மாதிரி லைக் சோஷியல் லைஃப் மேபி ஃபேக்டர்ஸா இருக்கலாம். எங்களுக்கு அது லைக் எங்களுக்கு டீப்பா படுது. பட் நாங்க மட்டாக்கிறதுக்கு சொல்லும் போது அவங்களுக்கு டீப்பா படாது. பட் எங்களுக்கு அது நல்லா எஃபெக்ட் பண்ணது, அவங்களுக்கு எஃபெக்ட் பண்ணாத காரணத்தால அது அவங்க சீரியஸ் எடுக்க மாட்டாங்க. பேரண்ட்ஸை மட்டும் சொல்லல, நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையும் கத்துக்கிட்டா சில பேர் நீங்க கேக்குறீங்க ஏன் ஏன் சில பேர் தயங்குறாங்க அவங்களோட ப்ராப்ளம்ஸை பத்தி கதைக்கிறதுக்கு. பிகாஸ் ஏன் தயங்குறாங்கண்டா, பிகாஸ் அவங்களுக்கு அவங்க நினைக்கிறாங்க ஓகே சில பேருக்கு விளங்காதுண்டு அவங்களோட பிரச்சனை எவ்வளவு டீப்பா அவங்களுக்கு எவ்வளவு டீப்பா இருக்குதோ, கேட்கிறவங்களுக்கு ஓ இது என்ன இது ஒரு ப்ராப்ளம் யோசிச்சு போயிருவீங்களான்ட்டு கேட்டுருவாங்களோன்ற ஒரு பயம். So அந்த ரீதியில it's very hard to like express our feelings because we're always just thinking okay they're just going to think என்ன இது ஒரு சின்ன பிரச்சனை வச்சுக்கொண்டு எதுக்கு இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. அந்த சொசைட்டி அப்படி பார்க்கும்போது we're just like okay இந்த பிரச்சனை சின்ன பார்த்து அது எங்களுக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகி அதே நாங்க மண்டிக்குள்ள வச்சுக்கொண்டு எங்கள்கிட்ட செல்ஃபுக்கு அன்எக்ஸ்பிரஸவா வச்சிருப்போம். ஸோ தட்ஸ் another ப்ராப்ளம். ஒவ்வொருவருடைய பிரச்சனை அவரவருக்கு பெருசாக இருக்கும்பொழுது மற்றவர்களுக்கு அது சரியான ஒரு சாதாரண விடயமாக எடுத்துக்கொள்ளப்படும் பொழுதுதான் அங்க ஒரு முரண் ஒன்று வருகிறது, ஒரு கான்ஃபிளிக்ட் ஒன்று வருகிறது. இது 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 எனக்கு பெரிய விடயம், அவருக்கு சிறிதாக இருக்கும். ஆகவே அவருக்கு முதன்மை கொடுக்கிறதோ அல்லது அவருடைய அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான வடிகாலாக அல்லது ஊக்குவிப்பாக இருக்கிறதுக்கு நாங்க தவறி விடுகின்ற பட்சங்கள் பெற்றோராகிய எங்கள் மத்தியிலும் நிறைய இருக்கின்றது. உங்களோட பேசும் பொழுது நிறையவே தொடர்ந்து பேச வேண்டும் போல இருக்கு. நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் இருக்கின்றது. நாங்க தொடர்ச்சியாக இன்னும் பல விடயங்கள் பற்றி பேச வேண்டும். எனக்கு நிறைய கேள்வி இருக்குது உங்கள் மத்தியில், ஆனா நேரங்கள் காணாது. இதை 3 பேருமே நிறைய பேசுறீங்க, அழகா பேசுறீங்க. உங்களை பற்றி பெருமையாக இருக்குது. இவ்வளவு தெளிவாக பேசக்கூடிய தெளிவான சிந்தனை உள்ள பிள்ளைகளாக நீங்க இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்வு நிச்சயமாக வெற்றி பெறும். எந்த அழுத்தங்களும் உங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்க கூடாது என்று வாழ்த்துகின்றேன். இறுதியாக உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு ஒவ்வொருத்தரும் வெரி ஷார்ட்டா என்னென்ன மெசேஜ் சொல்ல போறீங்க? பேரண்ட்ஸ் மீது எல்லா பேரண்ட்ஸ் எல்லா பேரண்ட்ஸுக்கும் சொல்ற முதல் எந்த பேரண்ட்ஸுக்கு உண்மையில நான் நன்றி சொல்றேன். பிகாஸ் it's not என்ன மாதிரி இருக்கிற ஒரு காலுக்கு it's not easy obviously. I can be difficult sometimes. எல்லாரும் ஒரு வகையில டிஃபிகல்ட்டா இருக்கலாம் because we're still growing as teenagers. And so அந்த வகையில I'm very very grateful because அவங்க என்னைய கைட் பண்ணிக்கிறாங்க, இன்னும் கைட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. And they support me so much. And நான் சில நேரத்துல நான் யோசிக்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட பேரண்ட்ஸ் பத்தி கதைக்கும் போது ஐ திங்க் ஓ மை காட் எங்களோட பேரண்ட்ஸ் வந்து எவ்வளவு சப்போர்ட் பண்ணிக்கிறேன், இன்னும் சப்போர்ட் பண்ணி கொண்டு வராங்கன்ற அந்த ரீதியில ஐ வாஸ் வெரி கிரேட்ஃபுல். ஸோ முதல்ல எந்த பேரண்ட்ஸுக்கு உண்மையில நன்றி. And secondly, to all the other parents out there, honestly, too much push பண்ணாதீங்க children. At the end of the day, you just have to ஒரு கைடன்ஸ் கொடுக்கலாம், இப்படி செய்யலாம். ஆனா கண்ட்ரோல் பண்ணி அந்த ஃப்ரீடம் இல்லாம ஒரு பிள்ளைய வளர்க்க தொடங்கினீங்கன்றாலே அவங்களோட எதிர்காலம் ரொம்ப பாதிக்கும் என்று நான் ஃபீல் பண்றேன். லைக் உண்மையில லைக் டீப்பா அது உண்மையில ஒரு இஸ் a bad factor. Well, a message from my parents first. Well, obviously, thank you. I'm so grateful for my parents. I feel like nakuda kalacha na aliben. So nakuda kalakela, but thank you. Like, I'm so grateful. I'm so supportive. You know, lockdown, like, kalikurum, and I think for lockdown, I'm so close to kalikurum. So, I can't thank you. And like my parents, so much, and like I say it like so much. I feel like so much. I'm going to say you like thank you, Sulla. But to other parents, one thing that's been like
உங்களோட பிள்ளைகளோட கதைங்கோ, you know, like அவங்களோட understand பண்ணுங்க, like even if 5 minutes உங்களுக்கு டைம் இல்லைன்றா just sort of 5 minutes கதைங்கோ, என்ன நடக்குதுங்கிற லைஃப்ல, ஈவன் பிள்ளைகளும் அம்மா அப்பாவோட கதைங்கோ, நீங்க எப்படி செய்றீங்க செய்யா. நன்றி மிஷலின். பார்கவி. Yeah, first of all, Amma Appaku 100% thank you, because especially like exam time la vande I'm a very very hard child to deal with. Naan stress aara matakla na stress aakuven in the exams aala, and like I'm a very very hard child at times, so enna manage panni enna ookavittu enna vande ippadi na irukkrenda 100% Amma Appa kaaranam, so adukku romba nandri. And a message to all the other parents is, please உங்களோட பிள்ளையோட கதைங்கோ, அவைண்ட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாருங்கோ. அவைக்கும் ஒரு காரணம் இருக்கும். உங்களோட பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், பட் ஸ்டில் அவைண்ட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்து ஓகே விளங்குதுன்னு ஒரு கான்வர்சேஷனை வந்து ஒரு ஆளை மாத்திடும். ஒரு ஒரு சிச்சுவேஷனுக்கு போயிருக்க உங்க சைல்ட காய்ச்சிங்கள் என்றால் அவன் பெர்ஸ்பெக்டிவ் they'll be very happy. அம்மா அப்பா ஓகே அம்மா அப்பாவுக்கு விளங்குது, அப்ப நான் செய்யலாம், ஓகே I'm able to do it. I think கதைக்கிறது மேட்டர், don't push them too much. ஒரு லிமிட்டுக்கு தான் ஆக்கள் படிக்கிறதோ என்னண்டாலும் ஒரு லிமிட்டுக்கு பிறகு போயிடலாம். அது இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஒரு லிமிட் இருக்குது எல்லாத்துக்கும். ஸோ அவே என்ன நினைக்கிறீனமோ அதுக்காண்டி ஃபுல்லா விட சொல்லல, பட் obviously உங்களோட கைடன்ஸும் கொடுங்கோ, பட் ஒரு லிமிட், ஒரு லைக் don't push them too much. And I think கதைக்கிறது is very 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 important. So yeah, that's it. Wait, நான் திரும்பி ஒன்று சொல்லலாமா ப்ளீஸ்? நான் மறந்துட்டேன். இன்னொரு டிப் அம்மா அப்பாக்களுக்கு, you know, like in the time like lockdown and in the summer வருது, like பிள்ளைகளோட activity செய்யுங்கோ. So like summer like lockdownக்குள்ள அம்மா எனக்கு like சமையல் பழக்குனா, so புட்டு, இடியாப்பம், you know, chicken curry. So even like other life school now, like cooking, சமையல், life school, யூனிவர்சிட்டிக்கு போற நேரம் நாங்கள் அடுத்த வருஷம் யூனிவர்சிட்டிக்கு போயிருப்போம். அம்மா அப்பா இல்ல, நாங்க தனிதான் இருப்போம். So you know, சமையல் like கண்டிப்பா தேவை. But also like சமையலும் like சொல்லிக் கொடுக்க தேவை, like நடக்கிறது, like even if like half an hour walk, fitness, great, exercise. But also like அரைமத்திய நடக்க நேரம் கதைக்கலாம், like fresh air, like mood lift பண்ணும். So yeah. நல்ல டிப்ஸ், நல்ல அட்வைஸ். அப்ப யூனிவர்சிட்டியில போய் புட்டு சிக்கன் கறி குட் லக் எல்லாருக்கும். எங்களுடைய லைஃப் ஃபியூச்சர் வந்து நல்ல சந்தோஷமா அச்சீவ் பண்றதுக்கு அங்கால மனம் சந்தோஷமாக இருக்கணும். சனுஷா அது சொல்ல போறீங்களா? I just want to say, இவ்வளவு நேரம் நாங்க பேரண்ட்ஸுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி தான் கரெக்ட் பண்ணிருந்தோம். But I also want to say, like kidsக்கும் do talk to உங்களோட பேரண்ட்ஸோட. உங்களுக்கு எதுவும் அவங்க சொல்றது விருப்பம் இல்லைன்னா அவங்க சொல்லுவாங்க தான், because they're your parents, they want the best for you. At the end of the day, parents வந்து உங்களோட நல்லதுக்கு தான் அவங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த விருப்பம் இல்லாம இருக்கலாம், that's obviously true. So அதை நீங்க சொல்லுங்க, உள்ளுக்குள்ளே வச்சுக்காதீங்க. இல்ல நான் பேரண்ட்ஸ் சொல்றதால நான் கேட்டே ஆகணும் மாதிரி. லைக் ஒரு நல்ல விதத்துல நீங்க கதைச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா விளங்கும். Like I think someone just said, communication is key. Like conversation, I think பார்கவி சொன்னீங்க, conversation அந்த நடந்தாலே it can solve so many situations. So நீங்க அமைதியா இருக்காதீங்க. எதுவும் உங்களுக்கு விருப்பம் இல்லையோ, லைக் இந்த படிப்பு எனக்கு விருப்பம் இல்லை, இது நான் செய்ய விரும்பலாமா, ஜஸ்ட் செய்ய. உனக்கு இதுதான் படிக்க விருப்பம், I want to do this, அப்படியே விளங்கிடுவாங்க. At the end of the day நீங்க தான் படிக்க போறீங்க. So they can't force you to do medicine when you don't want to do medicine or whatever. எனக்கு இன்றைக்கு உங்க 3 பேரும் கதைச்சது பெரிய சந்தோஷம். நிறைய நானும் லேர்ன் பண்ணியிருக்கிறேன். எனக்கும் சில மெசேஜஸ் தந்திருக்கிறீங்க. எப்படி உங்களோட லைஃப் உங்களுக்கு இறங்கி நாங்க பார்க்க வேணும்ன்றதுக்கு என்ன மாதிரி மற்ற பெற்றோர்களும் நிச்சயமாக என்னன்னா எங்களோட பிள்ளைகள் நல்ல தெளிவான பிள்ளைகள்ன்றத நாங்க நினைக்கிறோம், அவங்க வழி தவறி போயிடுவாங்கன்றதுதான் எல்லாருக்கும் ஒரு பயம். ஒரு எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஒரு இருக்கிறது வந்து உங்களுக்கு ப்ரெஷர் தாரதோ அல்லது உங்களுக்கு கைடன்ஸை கூட தாரது, உங்களோட ஃப்ரீடம் இல்லாம போறோம்னு நினைக்கிறது எல்லாம் அவங்க வந்து இன்செக்யூரா ஃபீல் பண்றது. எங்கட பிள்ளைகள் வழி மாறி போயிடுவாங்களா, அவங்களுடைய ஃபியூச்சர் பழுதாகிடும், அவங்க ஃபியூச்சர்ல ஹாப்பி இல்லாம போயிடுவாங்களா. அப்ப அப்படி ஒரு செக்யூரான இடத்தை வகுக்கிறதுக்கு தான் அவங்க தங்களை அறியாமல் இப்படியாக ரியாக்ட் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆகவே நிச்சயமாக
நிறைய தெளிவுள்ள பிள்ளைகளா, சிந்தனை உள்ள பிள்ளைகளா எங்களோட பிள்ளைகள் இருக்கிறாங்கன்றது நீங்க உங்களோட 3 பேரும் ஒரு உதாரணமா இருக்கிறீங்க. மிக்க நன்றி. வாயாடிகளும் கூட நான் நிறைய கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன் இன்னைக்கு உங்களோட கதைய. எல்லாருக்கும் உங்களுடைய சில பேருக்கு எக்ஸாம் முடிஞ்சிருக்கு, சில பேருக்கு முடியல. உங்களுக்கு எக்ஸாமுக்கும் வாழ்த்து கூறி இன்னும் நிறைய பேசுவோம், நிறைய சொல்லுவீங்க. எங்களுக்கு பெற்றோராகிய எங்களுக்கு உங்களுடைய உள்ளதுல இருக்கிறது எங்களுக்கு சொல்லுங்க. நாங்களும் சொல்லுவோம், பெற்றோரும் உங்களுக்காக சொல்ல காத்திருக்கிறோம். மெய்வழி கூடாக நீங்களும் காது கொடுத்தும் கேட்க வேணும். சரி, இன்று மெய்வழியினுடைய சமூக வழி நிகழ்ச்சியில் பல விதமான சிந்தனைகளை, இளையவர்களுடைய சிந்தனைகளை நாங்கள் உற்று கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. மிகவும் மிகவும் மிக உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டிய பல விடயங்களை பலதரப்பட்ட கோணங்களில் அழகாக தெளிவாக எடுத்து கூறியிருந்தார்கள் எங்களுடைய அன்புக்குரிய இந்த 3 குழந்தைகளும். அவர்களுக்கு நன்றிகளும், அவர்களுடைய கருத்து நிச்சயமாக உங்கள் எல்லோருக்கும் ஒரு செய்தியாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. தொடர்ந்து பேசுவோம். எங்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையில் பல சிக்கல்கள், சமநிலைப்படுத்தப்பட முடியாதவை என்று சொல்ல முடியாதவை என்று நாங்கள் எண்ணி இருக்கின்ற விடயங்கள் கூட நாங்கள் சமநிலைப்படுத்துகின்ற நிலைக்கு கொண்டு வரக்கூடிய நிலைகள் இருக்கின்றன. ஆகவே சற்று சிந்தித்து நின்று நிதானித்து சிந்திப்பதற்கான வழி நாங்கள் எங்களுக்கு வகுத்துக் கொள்வோம் என்று கூறி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.